பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோட சொன்னேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தள்ளிவிட்டு என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை தள்ளிவிடாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையின் பாதைகளை நடத்தி கொண்டே செல்லுவார்கள். பலவிதமான தோல்விகளை சந்திப்பவர்களாகவும் காணப்படுவார்கள். வெற்றியை காண முடியாத நிலையிலே இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, இந்த தள்ளிவிடுகிற காரியத்தை தள்ளிவிடாமல் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திப்பவர்களாகவும் காணப்படுவார்கள். ஆனால் இந்த நாளிலே வேதம் எதையெல்லாம் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக எதை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்கிறது. எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக எதை நாம் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும், அது மாத்திரமல்ல நம்மை சுற்றிலும் நெருங்கி இருக்கிற பாவத்தையும் என்பதாக. இந்த நாளிலே இவைகளை நாம் தள்ளிவிட்டு தேவனை நோக்கி ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே வேதவசனம் சொல்கிறது, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கியே ஓட வேண்டும் என்பதாக. இன்றைக்கு பல நேரங்களிலே இவைகளை எல்லாம் தள்ளிவிடாதபடிக்கு உலகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருப்பவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக எதை நாம் தள்ளிவிட்டு ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை சுற்றிலும் அந்தகாரத்தின் கிரியைகள் காணப்படலாம். அவைகளுக்கு நேராய் ஓடிவிடாதபடிக்கு அதை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேத வசனத்தை ஏந்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இவைகளை எல்லாம் தரித்து கொண்டிருப்பவர்களாய் இருக்கும் போது அந்தகாரத்தின் கிரியையானது நம்மை நெருங்காதபடி இருக்கும்.
இந்த நாளிலே இரண்டாவதாக அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இவைகளை நாம் செய்கிறோமா என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக எதை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோடு சொன்னேன். இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக எதை நாம் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அருவருப்புகளை தள்ளிவிட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பலவிதமான அசுசியான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் காணப்படுகிறது. ஒருவேளை அது நம்மை சுற்றிலும் கூட தோன்றலாம். ஆனால் அதையெல்லாம் தள்ளிவிட்டு ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்வோமே என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருகிறவராய் காணப்படுவார். இன்றைக்கு பல நேரங்களிலே அருவருப்புகளை தள்ளிவிடாதபடி இருக்கும் போது பல ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். இங்கே வேதவசனம் சொல்கிறது, அருவருப்புகளை தள்ளிவிட வேண்டும் என்பதாக. இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எதையெல்லாம் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றிலும் நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவுக்கு நேராய் ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அருவருப்புகளை தள்ளிவிட்டு இயேசுவுக்கு நேராய் கடந்து வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். இவைகளை எல்லாம் நாம் செய்து தேவையில்லாத காரியங்களை தள்ளிவிடுகிறவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எவைகளை எல்லாம் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே கேட்ட வண்ணமாய் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு உம்மையே நோக்கி ஓடுகிறவளாய் காணப்பட என் தேவன் கிருபை தருவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து தள்ளிவிட வேண்டிய காரியங்களை தள்ளிவிடுகிறவர்களாய் நீங்கள் இருக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே அரிதான காரியங்களை செய்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.